வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான். வீட்டில் இட்லி மிச்சமாயிடுச்சா, அப்போ இந்த மாதிரி மசாலா இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இட்லி எடுத்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இட்லியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது இட்லியை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹீட் ஆனதும் பாருங்கள், இட்லியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுறேன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், இட்லி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு குடமிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்கள், 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஆனியன், பாருங்கள், இப்போது தக்காளி ஒரு 3 தக்காளி மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதையும் ஆட் செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். சூப்பரான மசாலா இட்லி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இட்லி மிச்சமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இது வந்து பாவ் பாஜி மசாலா ஃப்ரெண்ட்ஸ், கடையில் விற்கும் அந்த மசாலா பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ரெட் சில்லி பேஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கலந்துக்கிறேன். கொஞ்சம் இந்த மிக்ஸி வாஷ் பண்ணின தக்காளியோட தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இட்லி பீசஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா இட்லி. ஒரு ஸ்பைசியான மசாலா இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் இது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி செஞ்சிடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. மசாலா ஃப்ரைட் இட்லி மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.